பெரியார் ஈவேரா பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நீங்கள் பெரியார்னு பட்டத்தை சொல்லி அழைக்காம ஈவேரா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. ஈவேரா அப்படின்னு தொலைக்காட்சி வார்த்தை நான் சொல்கிறேன், இது சங்கிகளோட மொழிநடை, இது அவங்களோட குரல் அப்படிங்கிறாங்க. இங்கே பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மதம் போல கட்டமைச்சிட்டாங்க. இவங்க யாரும் பெரியாரியவாதிகள் கூட இல்லை, பெரியாரிய மதவாதிகளாக தான் மாறிட்டாங்க. இதில் வந்து பாரதி வாழ்ந்த காலங்கிறது, பாரதி வந்து சுதந்திர இந்தியாவில் வாழலை, அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்து போனார். அவர் வந்து அரசியல் விடுதலைக்காக பாக்கள் எழுதினார், சமூக விடுதலைக்காக பாக்கள் எழுதினார், அதே போல் பெண்ணிய விடுதலைக்காக பாக்கள் எழுதினார். அவர் வாழ்ந்த காலகட்டங்கிறது 40 ஆண்டுக்கு குறைவாக தான் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அளப்பரிய தாக்கத்தை செலுத்தினார். அதனால தான் பாரதிதாசன் வந்து கனக சுப்ரத்னம்ங்கிற பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறார். அப்போ அவரை வந்து நம்ம போற்றோம், கொண்டாடுறோம். அதே சமயத்தில் பெரியார் ஈவேரா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்று வழித்தடத்தில் அந்த காலகட்டத்தில் பெரியாரும் பங்களிப்பு செஞ்சார், பெரியாரும் போராடினார், பெரியாரும் களத்தன்னார் அப்படின்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்றை ஒட்டுமொத்தமாக ஒருமுகப்படுத்தி ஆதி முதல் அந்த முறை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே வந்து பெரியார் தான் தொடக்கம் அப்படிங்கிற இந்த கற்பனவாதத்தை தான் மிக கடுமையாக இருக்கிறோம். ஜெயச்சந்திரனின் புதிய கலை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.